السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. அடுத்த தொழுகைலாம் எதுவும் இல்லை, கொஞ்சம் அப்படியே முன்னுக்கு வாங்க. பயான் முடிச்சு அடுத்த திக்ரு எல்லாமே அப்படியே உட்காந்துருக்க போகிறோம். அடுத்த தொழுகை எதுவும் இல்லை, அதனால கொஞ்சம் முன்னாடி வாங்க. பின்னாடி நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கிறாங்க, தாண்டி வர வேண்டியதாக இருக்குது. நம்மளுடைய மார்க்கத்தில் உட்கார்ந்துருக்கக்கூடியவங்களை தாண்டி வர்றது அப்படிங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி கொடுத்த செயல் அல்ல. அது மக்ரூஹானது, அருவருப்பானது. அதனால ஒருத்தவங்களை தாண்டி வரக்கூடாது, முன்னாடியே வந்துடணும். இல்லைன்னா பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் முன்னாடி நடந்து உட்காரணும். இதுதான் மார்க்கத்தினுடைய நடைமுறை. அம்மா பஅது ஃபகத் قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والقرآن المجيد. أعوذ بالله من الشيطان الرجيم. بعد بفضل بسم الله الرحمن الرحيم. إنا أنزلناه في ليلة مباركة إنا كنا منذرين فيها يفرق كل أمر حكيم. صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: إذا كانت ليلة النصف من شعبان فقوموا ليلها وصوموا نهارها إن الله ينزل فيها لغروب الشمس إلى سماء الدنيا إلى آخره. صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வையகத்தை படைத்து இவ்வையகம் முழுவதும் ஆட்சி செய்யக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹுவுக்கே மாபெரும் புகழ் அனைத்தும். நமக்கெல்லாம் ரஹ்மத்துல் லில் ஆலமீனாக வந்து உதித்த எம்பெருமான் முஹம்மது முஸ்தபா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கையை அப்படியே பின்பற்றி நடந்த வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், அவுலியாக்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், வலிமார்கள், நல்லடியார்கள், இமாம்கள், குறிப்பாக புனிதமான இந்த புனிதம் நிறைந்த இந்த இரவிலே அமர்ந்திருக்கக்கூடிய நம் எல்லோரின் மீதும் அல்லாஹ்வினுடைய வற்றாத அந்த ரஹ்மத்தும் கருணையும் கிருபையும் பரக்கத்தும், அல்லாஹ்விடத்திலிருந்து என்னென்னலாம் இருக்குதோ எல்லாமே முழுமையாக நமக்கும் நம்முடைய குடும்பத்தை சார்ந்த அனைவர்களுக்கும் இந்த புனிதமான இந்த மிம்பர் படியினுடைய மிஹ்ராபினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பராஅத்துடைய இரவை பற்றி உங்க எல்லாத்துக்கும் தெரியும். அதனால உங்களை சடைவை ஏற்படுத்தாத வண்ணம், ஏன்னா எல்லாமே எங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் விடிய அடுத்து அமல் செய்ய போறோம் அப்படிங்கிற தோரணையில நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்க. அதனால ரொம்ப நேரம் உட்கார வச்சு கேட்குற விஷயத்தையே நீங்கள் திரும்ப சொல்லி கேட்டு சடைவை ஏற்படுத்தாம நாங்கள்லாம் அடுத்தடுத்து அமல் செய்யணும். ரசூல்லா சொல்லுவாங்க இல்லையா, ரமலானினுடைய கடைசி 10ல் வரிஞ்சு கட்டிக்கிட்டு அமல் செய்யறது, வேட்டியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு சண்டைக்கு போவோம்ல, அந்த மாதிரி வரிஞ்சு கட்டிக்கிட்டு அமல் செய்வாங்க ரமலானினுடைய கடைசி 10ல். அந்த மாதிரி இனிமேல் வாழ்ந்த வாழ்க்கை போதும், இனிமேல் நம்ம அமல் செய்யறதுக்கு நம்ம தயாராகிக்கணும் அப்படிங்கிற அடிப்படையில், அதுவும் புனிதம் நிறைந்த வெள்ளிக்கிழமையினுடைய இரவாகவும் இருக்கிறதுனால கிடைச்ச வாய்ப்பை தவற விடக்கூடாது. அதனால விடிய நம்ம அமல் செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தோரணையில் நம்ம எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்கிறோம். அதனால இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய அமலை நான் கெடுக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் முடிஞ்ச வரை சீக்கிரமாக எல்லாமே பயான் மட்டுமல்ல, பயானாக இருக்கட்டும், அடுத்த திக்ர், மஜ்லிஸ், துஆ, கபர், ஜியாரத், ஏன்னா உங்களுடைய அமலை கெடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம் செய்யக்கூடிய அமல்களை எல்லாம் அல்லாஹ் அங்கீகரிப்பானாக.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வருவதற்கு முன்னால் ஏராளமான சமுதாயங்கள் இருந்துச்சு. எல்லா சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் இரவுகளையும் அல்லாஹ் கொடுத்திருந்தான். ஆனால் எல்லா இரவுகளுமே ஒரே இரவு தான். ஒரு இரவை விட இன்னொரு இரவு உயர்ந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த சமுதாயத்திற்கும் கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். நபிகள் நாயகத்தினுடைய பரக்கத்தால் உம்மத்தே முஹம்மதியா என்கின்ற அந்த உம்மத்தில் நாம இருக்கிறதுனால ஒரு இரவை விட இன்னொரு இரவு சிறந்தது அப்படிங்கிற அந்த ஒரு சட்டம் முதலாக வழங்கப்பட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம் தான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் மிகப்பெரிய அருட்கொடையாக அல்லாஹ் வைத்திருக்கிறார். மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அந்த குர்ஆனை யாருக்கு வழங்கப்பட்டதோ அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மிகப்பெரிய அருட்கொடை. அப்படிப்பட்ட அருட்கொடைக்கு சொந்தக்காரர் எம்பெருமான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை கேட்கும்போது தயவு செய்து சத்தமா சொல்லுங்க. நீங்க சொல்லலை அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயர் வரும்போது நான் நிப்பாட்டி உங்களைய சொல்ல வச்சுட்டு அப்புறம் தான் அடுத்த இதுக்கு போவேன். ஏன்னா ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்றோம், அந்த சத்தம் வர்றதில்லை. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரை கேட்கும்போது ஸலவாத்து சத்தமா சொல்லுங்க. நம்முடைய நபியினுடைய பரக்கத்தால் நமக்கு கிடைத்த புனிதமான ஒரு இரவு தான் இந்த பராத் உடைய லைலத்துல் பராஅ. இந்த இரவு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இந்த இரவினுடைய மகத்துவம் என்ன, இந்த இரவிலே என்னென்ன தீர்மானங்கள் நடைபெறுகிறது, இந்த இரவுல நாம என்ன செய்யணும், அல்லாஹ் என்ன செய்கிறான், நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த இரவுல அல்லாஹ் என்ன செய்து கொண்டிருக்கிறான், இந்த இரவுல அல்லாஹ் எங்கே இருக்குகிறான், என்ன செய்து கொண்டு இருக்குகிறான். இப்படி பல்வேறு வகையான கேள்விகளுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயங்களாக இருந்தாலும் சரி, தெரியாத விஷயங்கள் அனைத்தையுமே பல்வேறு வகையான இந்த போன்ற கேள்விகளுக்கெல்லாம் இப்போ நம்ம பதில்களை, சில விஷயங்களை நாம் சொல்ல போறோம். இந்த பராஅத்துடைய இரவு விஷயத்துல கூட 3 வகையான கூட்டங்களை நாம பார்க்கிறோம். என்ன, பராஅத்துடைய இரவு அப்படிங்கிறது இருக்கா இல்லையா, இருக்கா இல்லையா? பராஅத்துடைய இரவு அப்படிங்கிறது இருக்கு, இல்லை, அது ஒரு பித்அத்து, அது தேவையில்லாத ஒரு விஷயம், அதை போய் எதுக்கு நீங்க அப்படி செய்யறீங்க இப்படி செய்யறீங்க அப்படின்னு பித்அத் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொன்னு, பராஅத் அப்படிங்கிறது இருக்கு, அதனால நாமெல்லாம் அமல் செய்யணும், அதில் நாம் உட்கார்ந்து நம்ம கபர் ஜியாரத்து செய்யணும், திக்ரு மஜ்லிஸ் நடத்தணும். ஒரு சில நம்ம எப்பவுமே நம்மளால கலந்துக்க முடியறது இல்லை, அதனால இப்பயாவது நம்ம செய்யலாமே. இதெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த, சொல்லி தந்த நடைமுறை. அதனால பராஅத் இரவு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், பராஅத் இரவு இருக்கா இல்லையா, இல்லாத கூட்டத்தார்களோடு சேர்ந்து ஆமாமா அதெல்லாம் தேவையில்லதா அப்படின்னு பேசுவோம். இருக்கக்கூடிய கூட்டத்தார்களோடு சேர்ந்து ஆமா நல்ல விஷயம் தானே, இது செய்யறதுனால தப்பு என்ன இருக்கு, அவங்க ஏன் அப்புறம் அப்படி பேசுறாங்க அப்படின்னு அங்கிட்டும் பேசி இங்கிட்டும் பேசி செய்யலாமா வேணாமா, சரி எல்லாமே போறாங்க பள்ளிக்கு, போய் நம்மளும் கொஞ்சம் நேரம் உட்கார்ந்துட்டு வரலாமே
அப்படின்னு சந்தேகத்தோட வரக்கூடிய கூட்டம். இன்னைக்கு வரை இந்த 3 வகையான கூட்டங்கள் பல இடங்கள்ல எல்லாமே இல்லாவிட்டா கூட கூட்டத்தில் யாராவது ஒரு சில நபர்கள், கூட்டத்தில் கருப்பாடுன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி யாராவது ஒரு சில நபர்கள் அப்படி இருக்கலாம். அல்லாஹ் பாதுகாப்பானாக. எனவே நம்முடைய மார்க்கத்தை பொறுத்தவரை நம்முடைய பொதுவாக இபாதத் அப்படிங்கிறது நோன்பாக இருந்தாலும் சரி, ஜகாத்தாக இருந்தாலும், தொழுகையாக இருந்தாலும், அன்பளிப்பு ஹிபத்தாக இருந்தாலும், சதகாவாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, மார்க்கத்தில் இருக்கக்கூடிய இபாதத்து யாருடைய பிதாத்துடைய கூட்டத்திற்கு அஞ்சாமல் நாம தைரியமாக நாம செய்ய வேண்டிய ஒரு சமுதாயம் நம்முடைய சமுதாயம் சுன்னத் வல் ஜமாஅத். எனவே நம்ம இபாதத்துகளுடைய விஷயத்துல யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதே நேரத்தில் நாம முழுமையாக பயம் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையோடு நாம செய்ய வேண்டிய முக்கியமான இபாதத்து இந்த பராஅத்துடைய இரவு அப்படிங்கிறத முதல்ல நம்ம ஞாபகப்படுத்திக்கணும். அதே நேரத்தில் இந்த பராஅத்துடைய இரவு அப்படிங்கிறது அது ஒரு புனிதமான, அது வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத உண்டான ஒரு இரவு. குர்ஆன்ல மார்க்கத்தில் எல்லா வகையான அமல்கள் ஈமானினுடைய அடிப்படையோட நம்முடைய உள்ளத்துல இருக்கக்கூடிய ஈமான் உண்மை அப்படின்னா நாம எல்லா அமல்களையுமே நாம செய்யணும். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல எங்கெல்லாம் ஈமானை குறித்து அல்லாஹ் பேசுகிறானோ அங்கெல்லாம் நல்ல அமல்களை செய்யுங்க. இன்னல்லதீன ஆமனு வ அமிலுஸ் ஸாலிஹாத். இன்னல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய ஈமான் உண்மையான ஈமானாக இருந்தால், வ அமிலுஸ் ஸாலிஹாத், நீங்க நல்ல அமல்கள் செய்யுங்க அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார். அதனால நாம் இந்த பராஅத் அப்படிங்கிறது மட்டுமல்ல, எல்லா நாட்களிலேயுமே, எல்லா இரவுகளிலேயுமே, எல்லா அடுத்து வரக்கூடிய ரமதான் மாதம், இப்படி எல்லா நாட்களிலேயுமே நாம் அதிகமாக அமல் செய்யணும். அதுவும் நம்பிக்கையோட. ஏன்னா ஈமான் இல்லை அப்படின்னா அமல் இல்லை, அமல் இல்லை அப்படின்னா அங்கே ஈமானே கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஈமான் இல்லாத ஒரு வாழ்க்கையை விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. இங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு துஆக்களுமே என்னுடைய வார்த்தையின் வீணா போனாலும் புனிதமான இந்த பரக்கத், இந்த இடத்தினுடைய இந்த இடத்திற்கு அப்படின்னு ஒரு பரக்கத்து இருக்கு. எனவே இந்த இடத்தினுடைய பரக்கத்தை கொண்டு, ஏன்னா எல்லாமே சாதாரணமான மனிதர்கள், எல்லாமே பாவம் செய்யக்கூடிய மனிதர்கள் தான். நீங்க எப்படியோ அப்படித்தான் நானும், நான் எப்படியோ அப்படித்தான் நீங்களும். ஆனால் நாம உட்கார்ந்திருக்கக்கூடிய இந்த இடம் இருக்குதே, நாம நிற்கக்கூடிய இந்த இடம் இருக்குதே, இது சாதாரணமான இடம் அல்ல. இந்த இடத்தை நாம யாருமே தீர்மானிக்க முடியாது. அதனால இந்த இடத்தினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நாம இங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு துஆக்களையும் அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கபூல் செய்வானாக. குர்ஆன் ஷரீஃப்ல நான் ஆரம்பத்தில் சொன்ன ஒரு வசனம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா இன்னா குன்னா முன்திரீன். பரக்கத்தான இரவிலே அல்லாஹ் குர்ஆன் நாம் இறக்கி வைத்தோம். ஒரு இடத்துல இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், லைலத்துல் கத்ருடைய இரவிலே நாம் இறக்கி வைத்தோம். குர்ஆனை சொல்றான். குர்ஆனை இப்பையும் இறக்கி வச்சோம், அப்பையும் இறக்கி வச்சோம். எது உண்மை? லைலத்துல் கத்ர், அதுதான் சரியான உண்மையான அடிப்படை கிதாபுகளை வரக்கூடிய வாசகம். ஆனால் அப்ப இந்த இரவு பராஅத்துடைய இரவு, இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்தின் முபாரகா அப்படின்னா பராஅத்துடைய இரவை குறித்து அல்லாஹ் அந்த இடத்துல பேசுகிறார். இப்போ பராஅத்துடைய இரவில் நாம் இறக்கி வைத்தோம் அப்படின்னா அல்லாஹ் குர்ஆனை லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படிங்கிற அந்த பதிவேட்டில் அல்லாஹ் முழுமையாக ஆக்கியதற்கு பின்னால்
அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூஸ் அப்படிங்கிற அந்த பதிவேட்டை அவன், அந்த டைரியை, அந்த கிதாபை, அந்த புத்தகத்தை அல்லாஹ் முதல் வானத்திற்கு அல்லாஹ் இறக்கினான். அதைத்தான் அதைத்தான் நம்மளுடைய தஃப்சீருடைய இமாம்கள் நாம் இந்த பராஅத்துடைய இரவிலே நாம் இறக்கி வைத்தோம் என்று நமக்கு விளக்கம் தருகிறார்கள். அந்த ஆயத்தினுடைய அடுத்த வாசகம் ஃபீஹா யுஃப்ரகு குல்லு அம்ரின் ஹகீம். இந்த இரவிலே நம்முடைய தீர்மானங்கள், நம்முடைய வாழ்க்கையினுடைய தீர்மானங்களை அல்லாஹ் இந்த இரவிலே தீர்மானிக்கிறான். மலக்குமார்கள்ட்ட நாம நினைக்கலாம், நாம பிறக்கும் போதே நாம யாரு, நாம எப்படிப்பட்ட ஆளு, நாம எப்படிலாம் வாழுவோம், நல்லவனா கெட்டவனா, எல்லாத்தையுமே அல்லாஹ் எழுதி வச்சுட்டானே, இப்ப எதுக்கு தீர்மானிக்கிறான் அப்படின்னு நாம யோசிப்போம். எனவே ஒவ்வொரு ஆண்டுமே மலக்குமார்கள் ஒவ்வொரு வேலைகளை கொடுத்து அல்லாஹ் சில மலக்குமார்களை அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். அந்தந்த மலக்குமார்கள் அப்பப்போ இந்தந்த நபர்கள் இப்படியெல்லாம் செய்தார்கள், இப்படியெல்லாம் செய்தார்கள் அப்படிங்கிற பட்டியலை கொண்டு போய் ஒப்படைக்கிற வேலை தான் அந்தந்த மலக்குமார்களுக்கு. நம்ம தான் படைச்சுட்டோமே, உனி முடிஞ்சு அவ்வளோதான், எதையும் மாற்றவும் முடியாது, வேற புதுசாக எதையும் எழுதவும் முடியாது, அவ்வளவுதான். அப்படின்னா உலகத்தில் யாருக்கும் வேலை இல்லாமல் போயிருக்கும். எல்லா மலக்குமார்களுக்கும் ஏதாவது ஒரு வேலையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அந்தந்த வேலையை அப்பப்போ செய்யணுங்கிற அடிப்படையில் அந்தந்த மலக்குமார்கள் இந்த பராஅத்துடைய இரவில் ஒரு வருடத்தினுடைய அடுத்த வருடம் நாம் செய்யக்கூடிய என்னென்ன செய்ய போகிறோம், நாம் யாரு அப்படிங்கிற அனைத்தையுமே ஒரு வருடத்திற்கான புத்தகத்தை இந்த பராஅத்துல இருந்து அடுத்த பராஅத்து வரை ஒரு வருடத்திற்கான புத்தகத்தை மலக்குமார்களிடம் அல்லாஹ் கொடுக்குகிறான். அதுல ஹைராக இருந்தால் எங்களுக்கு விரைவாக அந்த ஹைரை எல்லாத்தையும் ஏற்படுத்தி கொடு, ஷர்ராக இருந்தால் அதுல இருந்து எங்களை நீ பாதுகாப்பாக வை என்பதாக நாம அல்லாஹ்விடத்துல இந்த இரவுல நம்ம கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நாயகத்திற்கு பிடித்தமான மாதம் இந்த ஷஅபானுடைய மாதம். ஹதீஸ்ல வருது, அஹப்பு ஷுஹூரி இலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஅபான். ஷஅபானுடைய மாதம் நான் அதிகமாக விரும்பக்கூடிய மாதம், அதிகமாக நேசிக்கக்கூடிய மாதம் ஷஅபான் மாதம். இன்னொரு ஹதீஸ்ல ஷஹரி ஷஅபான், ஷஅபான் அப்படிங்கிறது என்னுடைய மாசம் அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஷஹரி ரமலான் வ ரமலான ஷஹரி உம்மதி, இந்த அடுத்து வரக்கூடிய ரமலான் என்னுடைய உம்மத்துடைய மாதம். அப்படின்னா நபிகள் நாயகம் நேசித்த, அவர்கள் விரும்பக்கூடிய அந்த மாதத்துல அந்த இரவுல நாம அமர்ந்திருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து நாம பேச பேச, அவர்களுடைய பெயர்களை கேட்கும் போது நாம ஸலவாத்து சொல்ல சொல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை நேசிக்கிறார்கள். அவர்களுடைய நேசம் அப்பப்போ அவங்களுடைய பெயரை சொல்ல சொல்ல அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். நாம பெயர் சொல்றத பார்த்து ரசூல்லா சந்தோஷப்படுறாங்க அப்படின்னா அதை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் சந்தோஷம் அடைந்தால் இந்த உலகத்துல நமக்கு எல்லாமே, உலகத்திலேயும் நமக்கு எல்லாம் கிடைத்ததை போல அப்படின்னு நாம் ஞாபகம் வச்சுக்கணும். எனவே மனிதனுக்கு எதுவெல்லாம் தேவை, எதுவெல்லாம் தேவை இல்லை என்பதை முழுமையாக அறிந்து அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு வர நமக்கு தேவையான எல்லாத்தையுமே அல்லாஹ் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் எல்லாம் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இந்த மாதத்தை ஏன் அந்த அளவுக்கு நீங்க நேசிக்கிறீங்க, இந்த ஷஅபானை ஏன் நீங்க அந்த அளவுக்கு பிரியப்படுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, வஹுவ ஷஹ்ருன் துர்ஃபஉ ஃபீஹில் அஅமால் இலா ரப்பில் ஆலமீன், ரப்புல் ஆலமீன் என்னுடைய ரப்பின் பக்கம் இந்த இரவிலே, இந்த ஷஅபானிலே
இந்த இரவிலே அல்லாஹ் என் மலக்குமார்கள் என் அமல்களை எல்லாம் அல்லாஹ் உயர்த்துகிறான். யார் யார் என்னென்ன செஞ்சாங்க, அமல்கள் மட்டும் இல்லை, நம்மள்ட்ட இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே, அது கெட்டது நல்லது எல்லாத்தையுமே இன்னைக்கு மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கிறான். என்னுடைய அமல்களை அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கக்கூடிய நேரத்துல நான் ஒரு நோன்பாளியாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு ஒரு நோன்பை குறித்து நமக்கு சொல்லி தருகிறார்கள். நாம இன்னைக்கு சஹர் செஞ்சு நாளை ஒரு நாள் நோன்பு வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நாள். இந்த நோன்புடைய அது வெள்ளிக்கிழமை வர்றதுனால அந்த விஷயத்தை நான் சொல்றேன், அந்த ஞாபகம் வர்றதுனால அதை அப்படியே உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நிறைய பேர் மக்களுக்கு மத்தியில ஒரு சில நிறைய விஷயங்கள் நம்மள்ட்ட கேட்டுட்டாங்க. நிறைய பேர் என்னன்னா, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிற நோன்பு, வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கலாமா வைக்க கூடாதா அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்கு. வெள்ளிக்கிழமை மட்டும் நோன்பு வைக்கலாமா அப்படின்னா, வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது நோன்பு வைக்க கூடாது. ஏன்னா ஈதுடைய நாள், நமக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஈது பெருநாள். ஈதுல் அல்ஹா, ஈதுல் ஃபித்ர் அன்னைக்கு நம்ம நோன்பு வைப்போமா? அன்னைக்கு நோன்பு வைக்க கூடாது. அந்த மாதிரி வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் நோன்பு வைப்பேன் அப்படின்னு ஒருத்தர் நோன்பு வைக்கிறது கூடாது. அப்ப இப்ப வெள்ளிக்கிழமை வருது, அப்ப இப்பயும் வைக்க கூடாது அப்படின்னு ஒரு சில நபர்கள் பேசிக்கிறாங்க, காதுகள்ல செய்திகள் வருது. இப்ப இந்த வெள்ளிக்கிழமை வருது அப்படின்னா, இந்த வெள்ளிக்கிழமை தான் பராத் வரணுங்கிறது நாம ஏற்படுத்தலை, அது ஆட்டோமேட்டிக்கா தானாக வருது. அதனால ஒரு நோன்பு வைத்தாலே போதுமானது அப்படிங்கிறது தான் சட்டம். இல்ல 2 நோன்பு வைக்கணும், வைக்கலாமா? வைக்கலாம். 3 நோன்பு வைக்கலாமா? வைக்கலாம். மாசம் முழுவதுமே நோன்பு வைக்கலாம், தப்பில்லை. ஆனா வச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற அந்த கட்டாயம் அப்படிங்கிறது மார்க்கத்துல கிடையாது. ஒரு நோன்பு வேணா நம்மளுடைய அமல்களும் ஒப்படைக்கப்படுகிறது. அந்த இடத்துல நானும் நோன்பாளியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான ஒரு கட்டாயமான சூழ்நிலைக்காக வேண்டி வேணா நாம நோன்பு வச்சுக்கலாம். அப்படியே இந்த நோன்பையும் வைக்காம இருந்தா பாவியா, அல்லாஹுக்கு நம்ம குற்றம் பண்ணிட்டோம்னா அதுவும் கிடையாது. ஏன்னா இது ஃபர்து கிடையாதுங்கிறதுனால நம்ம சட்டங்கள் தெரியாததுனால நம்ம போட்டு இதையும் போட்டு நம்ம குழப்பக்கூடாது. எனவே ஆட்டோமேட்டிக்காக தானாக அதுதான் இயற்கையாகவே வரும்போது வெள்ளிக்கிழமை நோன்பு வைக்கிறதுல தப்பில்லை. அதை நாம ஞாபகப்படுத்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஅபானை அதிகம் நேசித்தார்கள். அது மட்டுமல்ல, மலக்குமார்கள் நாம செய்யக்கூடிய அமல்களை 3 கட்டங்களாக அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் ஒப்படைக்கிறார்கள். 3 கட்டங்களாக. 1, நாம் செய்யக்கூடிய பகலில் செய்யக்கூடிய அமல்களை இரவு வருவதற்கு முன்னால், இரவிலே செய்யக்கூடிய அமலை பகல் வருவதற்கு முன்னால் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல கொண்டு போய் அமல்களை ஒப்படைக்கிறார்கள். இது 1. 2வது, ஒரு வாரத்தினுடைய அமல்களை திங்கள் வியாழன் இந்த 2 நாட்களிலே ஒரு வாரத்தினுடைய அமலை கொண்டு போய் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறார்கள். இது 2வது வகை. 3வது, ஒரு வருடத்தினுடைய முழுமையான எல்லா அமல்களையுமே புனிதமான இந்த பராத்துடைய இரவிலே கொண்டு போய் மலக்குமார்கள் அல்லாஹ்விடத்துல ஒப்படைக்கிறார்கள். இது 3வது கட்டம். எனவே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இந்த இரவிலே அல்லாஹ் ஒரு வருடத்திற்கான டைரியை, ஏட்டை, புத்தகத்தை மலக்குமார்கள்ட்ட ஒப்படைக்கிறார். இனி இந்த பராத்துல இருந்து அடுத்த பராத்து வரைக்கும் யாருடைய ரூஹை கைப்பற்றப்பட வேண்டும், யாரை மௌத்தாக்கணும் அப்படிங்கிற அந்த பட்டியல் பெயர்கள் அதுல இருக்கும். ஒருவேளை நம்முடைய பெயர்கள் அதுல இருந்தால் நஊது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நமக்கு நீண்ட ஆயுள கொடுக்கணும். எனவே ஒருவேளை அதுல நம்முடைய பெயர்கள் ரூஹ கைப்பற்றப்படக்கூடிய அது எண்ணம் இருந்தால்
நாம் இந்த துஆவின் மூலமாக அதை மாற்றுவதற்கான அதிகாரம் உண்டு, தகுதி உண்டு, சக்தி உண்டு. எதனாலையும் எதை கொண்டும் எதையும் மாற்ற முடியாது. அல்லாஹ் எழுதியதை யார் நினைத்தாலும் மாற்ற முடியாது. அல்லாஹ் துஆவுக்கு மட்டும்தான் அந்த அதிகாரத்தை, அந்த ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அத்துஆஉ முஹுல் இபாதா, அத்துஆஉ சிலாஹுல் முஃமின். நிறைய ஹதீஸுகள்ல நிறைய துஆ சம்பந்தமாக நீங்க எதை கேட்டாலும் நீங்க அல்லாஹ்கிட்ட கேளுங்க. முதல்ல அந்த துஆவின் மூலமாகத்தான் அவன் மாற்றக்கூடிய தன்மையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, எனவே நம்முடைய நீண்ட ஆயுள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இந்த இரவுல மலக்குமார்களுடைய அந்த மலக்குமார்களிடம் ஒப்படைக்கக்கூடிய அந்த பதிவேட்டில் நம்முடைய பெயர்கள் இல்லாமல் இருப்பதற்கு நாம் அல்லாஹ்விடத்துல துஆ செய்ய கடமைப்பட்டுள்ளோம். பிரபல்யமான ஒரு ஹதீஸ், நாம யாரும் மறுக்க முடியாது, நாம யாரும் அதை மாற்றவும் முடியாது. பிரபல்யமான இந்த பராத்துடைய இரவு சம்பந்தமான ஒரு ஹதீஸ், இதா கானத் லைலத்துன் நிஸ்ஃபு மின் ஷஅபான், ஷஅபான் மாதத்தினுடைய 15வது இரவு, அதாவது இந்த பராத்துடைய இரவு வந்து விட்டால் வந்துருச்சு. ஃபகூமு லைலஹா, நீங்கள் இரவெல்லாம் நின்று வணங்குங்கள். வஸூமு நஹாரஹா, பகலெல்லாம் பகல்ல நீங்கள் நோன்பு வையுங்க. இன்னல்லாஹ யன்ஸிலு ஃபீஹா லிகுரூபி ஷம்ஸி இலா ஸமாஇ துன்யா, அல்லாஹ் முதல் வானத்திற்கு அல்லாஹ் வந்து விடுகிறார். முதல் வானத்துல வந்து அல்லாஹ் இப்போ என்ன செய்கிறான் அப்படின்னு நம்ம சொன்னோமா இல்லையா? அல்லாஹ் இன்னைக்கு நாம அடிக்கடி அல்லாஹ்ட்ட துஆ கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இன்னைக்கு ஆட்டோமேட்டிக்கா அல்லாஹ்வே வந்து நாம நிறைய அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருப்போம். ஏத்துக்கிறானா, இல்லை கபூல் ஆகுதா, இல்லை கபூல் ஆகலையா, எதுவுமே தெரியறதில்லை. ஆனால் இப்போ அல்லாஹ்வே முன் வந்து நீங்கள் கேளுங்கள் என்ன 3 விஷயங்களை முன்வைக்கிறார். இதெல்லாம் நம்ம நிறைய தடவை நம்ம சொல்லிட்டோம். எனவே இருந்தாலும் நாம் அதே மறதியாளர்கள் ஆச்சே. நாம் தான் இன்னைக்கு சொன்னால் இன்னைக்கு சொல்லி நாளைக்கு அல்ல, இன்னைக்கு சொல்லி வெளியில் போனதும் கேட்டால் தெரியாது. என்னமோ சொன்னார் ஆனால் என்ன சொன்னாருன்னு தெரியலேன்னு சொல்லுவோம். அதனால் 1 வருஷம் ஆச்சு, அதனால் இதை பற்றி நம்ம இடையிலையும் பேச முடியாது. திடீர்னு நாளைக்கு வெள்ளிக்கிழமை அல்லது அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை பராத்துடைய இரவை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா பராத்தே முடிஞ்சு போச்சு, இப்போ என்ன பராத்தை பற்றி பேசுகிறாரேன்னு நமக்குள்ளே பேச ஆரம்பிச்சோம். அதனால் எல்லாத்தையுமே எல்லா நேரத்துலையும் பேச முடியாது. அதனால் 1 வருஷம் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால போன வருஷம் நம்ம இதே விஷயத்தை தான் சொன்னோம், எனக்கு ஞாபகம் இருக்குது. எனவே 3 விஷயம் என்ன அப்படிங்கிறது இந்த சபையில் எத்தனை பேத்துக்கு தெரியும் அப்படிங்கிறது தெரியல. எனவே நம்ம மீண்டும் மீண்டும் அதை ஞாபகப்படுத்தி கொள்வதோடு மனசில் பதிய வச்சுக்கணும், அதன்படி நம்ம அமல் செய்யணும். அதனால அல்லாஹ் முதல் வானத்தில் வந்து அமர்ந்து கொண்டு முதல் வானத்திற்கு வந்து அல்லாஹ் நம்மிடத்துல 3 விஷயங்களை முன்வைக்கிறான். அலா மின் முஸ்தஃபிரின் ஃபஃபிர் லஹு, என்னிடத்துல மன்னிப்பு கேட்பவர்கள் யாராவது உண்டா? கேளுங்கள், நிச்சயமாக நான் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன். அல்லாஹ்வே வந்து கேட்கிறா. இப்போ முன்னாடி இது நம்ம சொல்றதெல்லாம் சும்மா இல்லைங்க, ஹதீஸ்ல வரக்கூடிய வாசகம். அல்லாஹ் வர்றது நம்ம ஒரு தடவை நம்ம சொல்லும் போது அதனுடைய உணர்வு உங்களுக்கு ஏற்படுறதில்லை. எனவே நம்ம கிதாபுகளை தமிழ் இன்னைக்கு நிறைய தமிழ் கிதாபுகள், தமிழ் புத்தகங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அதை உணர்வு பூர்வமாக அதை நம்ம படிக்கும்போது தான் இத்தனை அல்லாஹ் இன்னைக்கு முதல் வானத்திற்கு வந்து விடுகிறான் அப்படிங்கிற அப்படியே கற்பனையில் கண்ணை மூடி நீங்கள் யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் நமக்கு முன்னால் அப்படியே வந்து என்னென்னமோ சொல்கிற மாதிரி, என்னென்னமோ கேட்குற மாதிரி எல்லாம் ஒரு உணர்வுகள், உண்மையான நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக தோன்றும். நாம் நிறைய அல்லாஹ்கிட்ட புலம்பிக்கிட்டே இருக்கிறோம், நிறைய கேட்குறோம், ஆனால் எதுவுமே இல்லையே, ஏன் கிடைக்கல அப்படின்னு நம்ம என்னைக்காவது ஒரு நாள் நம்ம யோசிக்கணும். நம்ம நிறைய கேட்குறோமே, ஆனால் எதுவுமே அல்லாஹ்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படி கிடைக்குது, ஆனால் இருந்தாலும் நம்ம நிறைய நம்மளுடைய தகுதிக்கு மீறி நிறைய விஷயங்களை முன்வைக்கிறத நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னும் நமக்கு நடக்கலையே அப்படின்னு நம்ம புலம்புறோம். ஏன் கிடைக்கல? அல்லாஹ்கிட்ட இல்லையா?
இல்லை அல்லாஹுடைய அந்த கசானா, அல்லாஹுவினுடைய அந்த அல்லாஹ்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாமே தீர்ந்து போச்சா, இல்லை அல்லாஹ் தரமாட்டேன் இது எனக்கு வேணும் அப்படின்னு அவன் வச்சுக்கிறானா, ஏன் தர்றதில்லை, என்ன காரணம்? நம்ம என்னைக்காவது ஒரு நாள் தர்றதில்லை, புலம்புறோம், கேட்குறோம், வரல, கிடைக்கல, இதை மட்டும்தான் நம்ம சொல்கிறோமே ஒழிய ஏன் கிடைக்கல, கேட்டு ஏன் கிடைக்கல அப்படின்னா, நாம் செஞ்ச பாவத்தை நினைத்து நாம் முழுமையாக அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்காமல் இருப்பதால் அல்லாஹ் அதை தடையாக வைத்திருக்கிறான். இதுதான் உண்மை. நாம் இன்னைக்கு உட்கார்ந்துருக்கிறோம், நாளைக்கு நாம் ஏதாவது ஒரு பாவத்தை செய்வோம், மீண்டும் மீண்டும் அதை மாறி 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 வர்றதுனால முழுமையாக நாம் செஞ்ச பாவத்தை நினச்சி அல்லாஹ்கிட்ட முழுமையாக மன்னிப்பு கேட்காததுனால அல்லாஹ்விடத்திலிருந்து நமக்கு கிடைக்க வேண்டிய எந்த விதமான சலுகைகள் அனைத்தையும் அல்லாஹ் தடை செய்து வைத்திருக்கிறார். எந்த பாவமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பாவமாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய எண்ணிக்கை அளவுக்கு நீங்கள் அதிகமாக பாவம் செய்திருந்தாலும் உங்களுடைய மனசுக்குள்ள ஓடும், இவ்வளவு பெரிய அசிங்கமான பாவத்தை எல்லாம் செஞ்சிருக்கிறோமே, இதை போய் வெளியில எப்படி சொல்றதே, எந்த பாவத்தையும் ஷிர்கை தவிர, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஷிர்கை தவிர நீங்க யார்கிட்டையுமே சொல்ல வேண்டாம். அல்லாஹ்கிட்ட மட்டும் தயவு செய்து நீங்க அல்லாஹ்கிட்ட மட்டும் சொல்லி ஒரே ஒரு நாள், இன்னைக்கு ஒரு நாள் அல்லது நாளைக்கு அல்லது எப்போ வேணாலும் மன்னிப்பு கேட்பதற்கு அப்படிங்கிறது இந்த நாள் மட்டுமல்ல, இது ஒரு விசேஷமான நாளாக இருக்கிறதுனால அல்லாஹ்வே நமக்கு பக்கத்தில் வந்து கேட்கறதுனால இந்த இரவை நம்ம அதிகமாக ஹயாத்தாக்கணும் அப்படின்னு சொல்கிறோமே ஒழிய நாளைக்கு கேட்கக்கூடாதா? எப்போ வேணாலும் இரவு நேரங்களில் தனிமையில் அமல் செய்வதை அல்லாஹ் விரும்புகிறான், தாராளமாக செய்யலாம். எனவே நாம் என்னைக்காவது ஒரு நாள், ஒரு இரவு முழுவதுமே நாம் கண்ணீர் சிந்தி கண்ணீர் விட்டு அழுது நாம் அல்லாஹ்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன நீங்கள் கேட்டது உங்களுக்கே மறந்துருக்கும். நாம் என்னென்னலாம் அல்லாஹ்கிட்ட முன் வச்சோம், நாம் என்னென்னலாம் அல்லாஹ்கிட்ட கேட்டோம் அப்படிங்கிறது உங்களுக்கு மறந்துருக்கும். அதையெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய கண்ணுக்கு முன்னால் ஞாபகப்படுத்துவான், உங்களுக்கு எல்லாத்தையுமே அல்லாஹ் கொண்டு வந்து கொடுத்து விடுவான். அல்லாஹ் அந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடியவன். இந்த அளவுக்கு நாம் ஹதீஸ்ல வருது, ஃபயுஃபரு லி அக்ஸர மின் அததின் ஷஅரின் கனமின் கல்பு, பனு கல்பினுடைய கூட்டத்தார்கள் வைத்திருக்கக்கூடிய ஆட்டினுடைய ரோமம், ஓமைக்கு சொல்லுகிறார்கள் ஹதீஸ்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சத்தம் வரல, கொஞ்ச நாள் நேரம் போக போக அப்படியே தூக்கம் சொக்குதுன்னு நினைக்கிறேன். தூக்கம் சொக்க வேணாம், இன்னும் 25 நிமிஷம் தான் ஆயிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு உவமைக்காக, ஒரு படிப்பினைக்காக, உதாரணத்திற்காக சொல்லுகிறார்கள். ஒரு ஆட்டினுடைய ரோமம், முடிய, நம்முடைய தலையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு இப்படி ஒரு கொஞ்சம் கையை வச்சு ஒரு விரலை வச்சு இப்படி பிச்சு கொடுத்தா இதை எண்ணுனாலே எண்ண முடியாது. இப்போ ஆட்டில் இருக்கக்கூடிய ரோமம், அந்த ரோமத்தின் அளவு நீங்கள் பாவம் செய்திருந்தாலும் உங்கள் பாவத்தை நீங்கள் மன்னிப்பு கேட்டால் நிச்சயம் அல்லாஹ் மன்னித்து விடுவான். இந்த சபையில எல்லாமே ஏதாவது ஒரு வகையில பாவம் செய்தவர்கள் தான். நாம எல்லாமே ஏதாவது ஒரு வகையில, ஏதாவது ஒரு வழியில, ஏதாவது ஒரு ஹராம செய்தவர்கள் தான் நாம எல்லாருமே. ஏன்னா நாம யாருமே உத்தமர்கள் கிடையாது. நாம எல்லாமே தவறு செய்யக்கூடியவர்கள் தான், பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். ஹதீஸ்லயே வருது. ஏன்னா ரசூல் நான்லாம் பாவமே செய்யலை அப்படின்னா ஹதீஸ் பொய்யா போயிடும். ஹதீஸ் உண்மை அப்படின்னா நாமெல்லாம் உத்தமர்கள் கிடையாது. நாமெல்லாம் உண்மையான, இதுவரைக்கும் என் வாழ்க்கையில எந்த பாவத்தையும் நான் செய்யலப்பா அப்படின்லாம் யாரும் சொல்லிவிட முடியாது. ஏன்னா குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் வ கைருல் ஹத்தாஈன தவ்வாபுன், ஒவ்வொரு ஆதமுடைய மக்களும் தவறு செய்யக்கூடியவர்கள்னு ரசூல்லா சொல்லிட்டாங்க. அதனால நாம எல்லா வகையிலையுமே, இன்னும் சொல்ல போனா எல்லா பாவத்தையும் இப்படியெல்லாம் ஒரு பாவம் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே நாம தான் நினைக்கிறேன்.
அப்படிப்பட்ட பாவத்தை எல்லாமே புது புது வகையான பாவத்தை, நிறைய அசிங்கமான அருவருப்பான காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய சமுதாய மக்கள்கிட்ட பரவிக்கிட்டே இருக்குது. அதனால அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிட்ட இந்த புனிதமான இந்த இரவில் மன்னிப்பு கேட்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு. அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். எந்த அளவுக்குன்னா மூசா நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், மூசா நபி நமக்கு தெரியும். இந்த மூசா நபிய எப்ப பார்த்தாலும் தொந்தரவு செய்யக்கூடிய ஒருவன், ஒரு நபியின் கூட பார்க்காம எப்ப பார்த்தாலும் கரிச்சு கரிச்சு கொட்டுறது, எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பான். ஏதாவது ஒன்று செய்யறது. மூசா நபிக்கு ஒரு கட்டத்துல கோபம் ஏற்பட்டு ரொம்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம அல்லாஹ்கிட்ட, இறைவா இவன் ரொம்ப ஓவரா பண்றான், என்னால சமாளிக்க முடியல, இன்னைக்கு ஏதாவது ஒரு தீர்ப்பை போடு, பதில போடுன்னு கேட்குறாங்க. அல்லாஹ் என்ன சொன்னான், மூசாவே அவன் விஷயத்தை நான் உங்கள்கிட்டயே ஒப்படைக்கிறேன். உங்களை அவன் கேவலப்படுத்துறான்ல, உங்களை அசிங்கப்படுத்துறான்ல, உங்களை திட்டுறான்ல, இவனை நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க, இவன் விஷயத்தினுடைய முடிவை நான் உங்கள்கிட்டயே நான் கொடுக்குறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டான். மூசா நபி பார்த்தாங்க, சரி பார்ப்போம். கடை வீதிக்கு வர்றாங்க. மக்கள் கூடி இருக்கக்கூடிய சபையில் மூசா நபி இருக்கிறாங்க. பல மக்கள் இருக்கக்கூடிய மக்களுக்கு மத்தியில் திட்ட ஆரம்பிக்கிறான். அவனுக்கு என்ன ஒரு விதமான நோயோ இல்லை என்ன பிடிக்கல அதெல்லாம் வேற, திட்ட ஆரம்பிக்கிறான். மூசா நபி பார்த்தாங்க, இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, இவன் மண்ணோட மண்ணா புதஞ்சு போகட்டும் அப்படின்ட்டாங்க. அவனுடைய உடல் காலில் இருந்து அப்படியே பூமிக்குள்ள, அப்படியே மண்ணுக்குள்ள பூமியில இறங்குது. அப்போ அவன் கேட்டான், நபி மூசா நபியே, நான் மண்ணுக்குள்ள போறத புரிஞ்சு நான் இனிமேல் நான் எந்த பாவத்தையும் செய்ய மாட்டேன், இனிமேல் நான் உங்களை திட்ட மாட்டேன், உங்களை நான் எதுவும் நான் அவமதிக்க மாட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு மூசா நபி கிட்ட அவன் கேட்குறான். அவங்களுடைய கோபம் தலைக்கு மேலே ஏறி, இப்பதான் உனக்கு தெரியுதா, ஃபுல்லா மண்ணுக்குள்ள புதைஞ்சு போ அப்படின்னு நாங்க முழுமையாக அவன் மண்ணுக்குள் புதைந்து விட்டான். அல்லாஹ் கேட்டான், மூசாவே உங்களுடைய உள்ளம் ஏன் இந்த மாதிரி ஆயிருச்சு, உங்களுடைய உள்ளத்துல ஏன் இப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தன்மை இல்லையா? அவன் ஒரே ஒரு வார்த்தை, இறைவா நான் மூசா நபியை ஒரு நபி என்று பார்க்காமல் நான் மூசா நபியை நான் திட்டிவிட்டேன், இறைவா என்னை காப்பாத்து அப்படின்னு ஒரே ஒரு வார்த்தை என்னிடத்துல கேட்டு இருந்தால் அவனை நான் காப்பாற்றி இருப்பேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மூசா நபியிடம் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நாம யோசிக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை நபியாக நாம பெற்றிருக்கக்கூடிய நாம கேட்டா நமக்காக இல்லாவிட்டால் கூட நமக்கான ஒரு நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறதுனால நிச்சயமாக அவர்களுக்காக நம்முடைய பாவத்தை நம்மெல்லாம் அழுது கேட்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை, அழுது கேட்கணுங்கிறது கூட அவசியம் இல்லை. எந்த சமுதாயத்துக்கும் நான் பக்கத்துல வந்துட்டேன், நீங்க கேளுங்க நான் தர்றேன்னு சொல்லலை. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நீங்க எங்கேயோ அல்லாஹ் அர்ஷில் இருக்கிறான், கேளுங்கிறான். ஆனால் அல்லாஹ் நம்மை தேடி நமக்கு பக்கத்துல வர்றான்னு சொன்னா நம்முடைய நபிகள் நாயகம் அவர்கள் நபிக்காக வேண்டி மட்டும்தான், இந்த ஒரு வார்த்தைக்காக வேண்டி நாம ஒரு முஸ்லீமாக இருந்தால், ஒரு முஃமினாக இருந்தால் அப்பப்ப அடிக்கடி நாம பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்மளுடைய உள்ளம் மன்னிப்பு கேட்காம அப்படியே நம்ம பாவத்தை பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு கட்டத்துல நம்மளுடைய உள்ளம் துருப்பிடித்து விடும். துருப்பிடித்த அந்த உள்ளம் திருந்தாத ஜென்மன்னு சொல்றோம்ல, அது மாதிரி திருந்தாத உள்ளமாக கல்லா பல்ரான அலா குலூபிஹிம் மா கானூ யக்ஸிபூன். இந்த உலகத்துல நாம எதை சம்பாதிச்சோமோ, நம்மளுடைய இந்த உலகத்துல நாம எதையெல்லாம் நாம சேர்த்து வச்சோமோ, நன்மை தீமை அப்படின்னு எதையெல்லாம் நாம சேர்த்து வச்சோமோ அதுவெல்லாம் நமக்கு நம்மளுடைய உள்ளத்துல வந்து இந்த தீமைகள் எல்லாம் உள்ளத்துல வந்து நம்மளுடைய உள்ளம் துருப்பிடித்த உள்ளமாக மாறி போய்விடும். துருப்பிடித்த உள்ளமாக மாறக்கூடாது அப்படின்னா நாம் அல்லாஹ் கிட்ட துஆ செய்யும். ஏன்னா நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அந்த நூஹ் நபியை
மக்கள் பொய்ப்படுத்தினார்கள். இவருடைய பேச்சை எல்லாம் நம்ம கேட்கணுமா? இன்னைக்கு நாம் ஜும்மா பயானு, பட்டமளிப்பு விழாவில் நடைபெறக்கூடிய பயானு, என்ன வேணாலும் பேசட்டும், நாங்கள்லாம் அப்படியெல்லாம் கேட்க மாட்டோம் அப்படின்னு நாமெல்லாம் ஒரு முடிவு எடுத்து வச்சிருக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி நூஹ் நபியின் காலத்தில் அந்த மக்கள் என்ன வேணாலும் சொல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க, நீங்கள்லாம் பொய்யர், நீங்க பொய்யர். நூஹ் நபியை மக்கள் பொய்ப்படுத்தினார்கள். அவங்க பொய்ப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் அவங்க நிறைய பாவங்கள், நிறைய தவறுகள். அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், 40 வருஷம் 40 ஆண்டுகள் மழையை அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். 40 வருஷம் மழை இல்லை நூஹ் நபியினுடைய சமுதாயத்திற்கு. கால்நடைகள் எல்லாம் வீணா போகுது. அந்த சமுதாயத்தில் வரக்கூடிய பெண்களுக்கெல்லாம் குழந்தை பாக்கியம் இல்லை. இப்போ நிறைய அடிக்கு மேலே அடி, நிறைய 40 நாள், இங்கே 2 நாள். இப்போல்லாம் நம்ம முக்கியமாக வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சான்னு கூட தெரியல. ஆனால் கடுமையான வெயிலில் நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். இந்த இரவில் நமக்கு ஒரு வரப்பிரசாதம். வெள்ளிக்கிழமை ஒரு இரவு, பராத்துடைய இரவு, இதையெல்லாம் சேர்த்து வச்சு மழையை போடு. வரக்கூடிய ரமதானில் அந்த உஷ்ணத்தினுடைய தாக்கத்தை ஏற்படுத்தாத அப்படின்னா நம்ம இந்த இரவில் நாம் அதிகமாக கேட்க வேண்டிய விஷயம். ஏன்னா 40 வருடம் ரமதான் முழுவதும் 30 நாள் மழை இல்லை, 30 நாள் கடுமையான வெயில் அப்படின்னா சமாளிக்க முடியாது. இன்னும் வெய்ய காலம் ஆரம்பிச்சிருச்சா என்னன்னு தெரியல, ஆனால் இப்போவே சமாளிக்க முடியலை அப்படிங்கிற அளவுக்கு நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டோம். எனவே 40 வருஷம் மழை இல்லை அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன ஆகும்? எல்லாம் பாதுகாப்பானாக. எனவே 40 வருடங்களாக மழை இல்லை. அப்போ மக்கள்லாம் போய் நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நபியே 40 வருஷமா மழை இல்லை, அதனால நீங்க அல்லாஹ்கிட்ட நீங்க கேளுங்க அப்படின்னு அந்த மக்கள் திருந்தி அப்பதான் போய் சொன்னாங்க. அப்ப நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேளுங்க, அல்லாஹ்கிட்ட நீங்க மன்னிப்பு கேளுங்க. அந்த மன்னிப்புங்கிற ஒரே ஒரு வார்த்தைக்காக நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு மழையை தருவான் என்று நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அப்படி நடந்தது என்பதை எல்லாம் நம்ம வரலாறுகள்ல நம்ம பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் நம்ம இடத்திலிருந்து எதிர்பார்க்கிறது என்னன்னா மன்னிப்பு. அந்த மன்னிப்பு நீங்க கேட்கறத அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இமாம் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட 3 நபர்கள் வந்தார்கள். ஒவ்வொருத்தரா வர்றாங்க. கடுமையான பஞ்சம், போய் மன்னிப்பு கேளு. குடும்பத்துல பயங்கரமான வறுமை, போய் மன்னிப்பு கேளு. கால்நடைகள் எல்லாம் கடுமையாக பாதிக்கப்படுகிறது. குழந்தை எங்களுடைய சமுதாயத்தில் யாருக்குமே குழந்தை பாக்கியமே இல்லை, போய் மன்னிப்பு கேளு. கூட இருந்தவங்க கேட்டாங்க. 3 பேர் 3 வகையான கேள்வியை கேட்டாங்க. ஆனால் 3 பேர்த்துக்கும் நீங்கள் சொன்னது ஒரே பதில். 3 கேள்வி விதவிதமாக கேட்டாங்க. 3 கேள்விக்கு 3 வகையான பதில் வரணும். ஆனால் நீங்கள் மன்னிப்பு அப்படிங்கிற ஒரே பதிலை சொல்லி அனுப்புறீங்களே. நான் சொல்லலை, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னதே நான் சொல்லுகிறேன். தபாரக்கல்லதி அப்படிங்கிற அந்த ஜுஸுவில், நூஹ் அப்படிங்கிற அந்த சூறாவில், فَقُلْتُ اسْتَغْفِرُوا رَبَّكُمْ إِنَّهُ كَانَ غَفَّارًا يُرْسِلِ السَّمَاءَ عَلَيْكُمْ مِدْرَارًا தொடர்ந்து வரக்கூடிய ஒரு 3-4 ஆயத்துகள்ல அதை அல்லாஹ் வைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? மழை இல்லையா, குழந்தை இல்லையா, குடும்பம் இல்லையா, மனைவிட்டு பிரச்சனையா, உங்களுடைய குடும்பத்தில் பிரச்சனையா, வியாபாரத்தில் நஷ்டமா, வியாபாரத்தில் லாபம் ஏற்படணுமா, உங்களுக்கு மன நிம்மதி இல்லையா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? எல்லா பிரச்சனைக்குமே நீங்க அல்லாஹ்கிட்ட போய் நீங்க மன்னிப்பு கேளுங்க. அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய அந்த ஒரு வார்த்தைக்காக அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையும் அல்லாஹ் வழங்கி விடுவான். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரசூலுல்லாஹ்ட்ட அல்லாஹ்வின் தூதரே, நான் குடும்பத்தை எப்போ பார்த்தாலும் சில கோபத்தினுடைய உணர்வுனால என் குடும்பத்தை நான் திட்டுறேன், என் மனைவி மக்களை எல்லாம் நான் திட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னாங்க. நம்ம செய்வோமா இல்லை? நமக்கு இருக்கக்கூடிய கோபத்தை நம்ம மனைவிட்ட காட்டுவோம். கணவன் மனைவிக்கு மத்தியில் ஏதாவது சண்டை அப்படின்னா அந்த நேரத்தில் பிள்ளை வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பக்கம் போடா, போய் தொலைடா, ஏதாவது ஒன்று செய்வோம். பிள்ளையை நம்ம திட்டுவோம்.
இதெல்லாம் நம்மளுடைய கோபத்தினுடைய வெளிப்பாடு. நம்ம குடும்பத்தை நாம திட்டுறோமே அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்க போய் இஸ்திக்ஃபார் செய்யுங்க, அல்லாஹ்விடத்துல நீங்க போய் மன்னிப்பு கேளுங்க, உங்களுடைய எல்லா வகையான கோபமும் குறைந்து உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு இணக்கமாக ஆகும். மன்னிப்பு கேட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. எல்லா இடத்துலையுமே அந்த மன்னிப்புங்கிற வார்த்தையை தான் அல்லாஹ் மையப்படுத்துகிறார். குர்ஆன்ல கூட 2 வகையான பாதுகாப்பு இருக்கும் வரை நமக்கான வேதனை அதாபுகள் இறங்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுகிறார், வமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். நீங்கள் அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கும் காலம் எல்லாம் எங்கேயாவது யாராவது ஒரு சில நபர்கள் மன்னிப்புங்கிற அந்த மன்னிப்பு கேட்கக்கூடிய மக்கள் இந்த உலகத்துல இருக்கும் வரை உங்களுக்கு அல்லாஹ் நான் வேதனையை இறக்க மாட்டேன். ரெண்டாவது ஒமா கானல்லாஹு லியுஅذிபஹும் வஅன்த ஃபீஹிம். முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் வரை உங்களுக்கு வேதனையை நான் இறக்க மாட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நம்ம கூட அதாவது மறைந்து விட்டார்கள், ஆனால் மறைந்தும் மறையாமல் வாழக்கூடியவர்கள் எம்பெருமானார் நபிகள் நாயகம். அந்த நபிகள் நாயகம் இருக்கும் வரை உங்களுக்கு வேதனை என்பது கிடையாது. ரெண்டாவது வமா கானல்லாஹு முஅذிபஹும் வஹும் யஸ்தக்ஃபிரூன். நீங்கள் இந்த உலகத்துல எங்கேயாவது ஒரு சில நபர்கள் மன்னிப்பு கேட்கும் வரை உங்களுக்கு வேதனையை நான் இறக்க மாட்டேன். இந்த 2 வகையான பாதுகாப்பு இருக்கும் வரை அல்லாஹ் நமக்கு அதாபுகளை இறக்க மாட்டான். ஒரு சில விஷயங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான், ஏதோ நாம செஞ்ச புண்ணியம். இதெல்லாம் இல்லை அப்படின்னா நாம செய்யக்கூடிய அழுச்சாட்டியம், நாம செய்யக்கூடிய அனாச்சாரம், நாம செய்யக்கூடிய எல்லா வகையான முசீபத்துக்கும் ஆரம்ப காலத்து அல்லாஹ் நவுதுபில் அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு உதாரணத்திற்காக வேண்டித்தான் சொல்லுறேன். நான் ஆரம்பத்துல எல்லாம் அவங்களை எல்லாம் அப்படியே பூமியோடு அப்படியே அந்த தோசை திருப்புற மாதிரி அப்படியே திருப்பி போடுன்னு சொல்லி எல்லாம் சொன்னான்ல, அந்த மாதிரி நாம செய்யக்கூடிய பாவத்துக்கெல்லாம் அப்படியே உட்கார்ந்த இடத்துல அப்படியே திருப்பி போட்டுருவான் அல்லாஹ். இன்னைக்கு நமக்கு அந்த அப்படிப்பட்ட பாதுகாப்பு, அப்படிப்பட்ட வேதனைகள் தண்டனைகள்லாம் இல்லாம இன்னைக்கு நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான் அப்படின்னு சொன்னா ஒரு சில காரணங்கள் தான். நாம எங்கேயாவது ஒரு இடத்துல நாம் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்பதால் இந்த உலகத்துல இந்த இரவுல மன்னிக்கப்படாதவர்கள், அல்லாஹ்கிட்ட நிறைய பாவத்தை செஞ்சும் இந்த இரவுல மன்னிப்பு கேட்காதவர்கள், அல்லாஹ் அவர்களுக்கு மன்னிப்பை வழங்காதவர்கள், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கப்படாமல் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த யார் மது அருந்துகிறார்களோ, பெற்றோர்களுக்கு யார் நோவினை செய்கிறார்களோ, யார் இந்த உலகத்தில் இந்த இரவிலே தகாத உறவுகள், உறவினர்களை இந்த இரவிலேயுமே உறவினர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய உறவினர்களோடு ஒரு நெருக்கமாக இல்லாமல் யார் கோல் சொல்லி கொண்டு, யார் சூனியம் வைத்து கொண்டு, அதே நேரத்தில் கரண்டை காலுக்கு கீழே ஆடையை அணிந்து கொண்டு யார் பெருமையோடு நடக்கிறார்களோ, யார் முஸ்லீம்களுக்கு இந்த இரவிலே, யார் இந்த ஷாபான்ல இந்த இரவிலே முஸ்லீம்களுக்கு மத்தியில யார் வெறுப்பு உணர்வோடு நடந்து கொள்கிறார்களோ, இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒவ்வொன்றையுமே தெளிவாக சொல்ல வேண்டிய நேரம். ஏன்னா நேரம் இல்லை, அதனால அடுத்தடுத்த அமல்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் சுருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. எனவே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இந்த இரவிலே மன்னிப்பு கிடையாது என்பதாக, மன்னிப்பு கேட்டால் மன்னிக்கிறார், ஆனால் அவர்கள் எல்லாம் மன்னிப்பை கேட்காமல் மீண்டும் மீண்டும் அந்த காரியத்தை செய்யும் போது அவர்களுக்கு மன்னிப்பு கிடையாது என்பதாக நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. எனவே புனிதமான இந்த இரவை நாம மன்னிப்புக்காக அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய முக்கியமான முதல் விஷயம் மன்னிப்பு. அந்த மன்னிப்பை கேட்டு இந்த இரவோட எல்லாத்தையுமே தலைமுழுகணும் அப்படிங்கிற ஒரு நியத்தோட நாம் அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீக்கை எல்லாம் அல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இரண்டாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, மின் முஸ்தர்ஸிகின் ஃபஅர்ஸுகுஹு. யாராவது என்னிடத்துல வாழ்வாதாரம், யாராவது என்னிடத்துல ரிஸ்க் தேடுபவர்கள் உண்டா, கேளுங்கள், அவர்களுக்கான ரிஸ்கை நான் ஏற்படுத்தி தருகிறேன். ஒரு மனிதன் உலகத்துல வாழும் போதும் சரி, அந்த மனிதன்
மௌத்தானதற்கு பின்பும் சரி, சிறந்த மனிதன் என்பதற்கான அடையாளம் என்ன அப்படின்னா அவர்கிட்ட பொருளாதாரம் இருக்கணும். முக்கியமா பொருளாதாரம் தேவையில்லை, அமல் மட்டும். அல்லாஹ் பொருளாதாரத்தையும் குறிப்பாக மையப்படுத்தி அல்லாஹ் பேசுகிறார். ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒரு மனிதர் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, 2 தந்தை 2 தகப்பன், 2 தந்தையில யாரு சிறந்தவர்கள் அப்படின்னு வந்து கேட்டார். ஒரு தந்தை நிறைய அமல் செய்கிறார், அவருடைய சந்ததிகளுக்காக நிறைய பொருளாதாரத்தையும் விட்டுட்டு போயிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு தந்தை, நல்லா கவனிக்க, ஒரு தந்தை நிறைய அமல் செய்கிறார், பின்னாடி வரக்கூடிய தன்னுடைய வாரிசுகள் சந்ததிகளுக்காக நிறைய பொருளாதாரத்தை விட்டுட்டு போறார். இன்னொரு தந்தை நிறைய அமல் செய்கிறார், அல்லாஹ்வுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு தந்தை. ஆனா போகும்போது தன்னுடைய பிள்ளைகளுக்கு, வாரிசுகளுக்கு எந்த பொருளாதாரமும் அவர்கிட்ட இல்லை, எந்த பொருளாதாரமும் இல்லாம மூத்தா போயிட்டார். இந்த 2 தந்தைமார்கள்ல யாரு சிறந்தவர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யாரு அல்லாஹ்வுக்கு உட்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து யாரு தன்னுடைய சந்ததிகளுக்காக வேண்டி பொருளாதாரத்தை விட்டுட்டு போறாரோ அந்த தந்தை தான் தந்தைமார்களிலேயே சிறந்த தந்தை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஏன்னா நமக்கு பொருளாதாரம் தேவை இல்லை, பொருளாதாரம் காசு பணம் முக்கியம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மார்க்கம் அல்ல நம்முடைய மார்க்கம். எனவே பொருளாதாரத்தையும் மையப்படுத்தி சொல்லப்பட்ட மார்க்கம் தான் நம்முடைய மார்க்கம். ஒரு பறவை நம்பிக்கை, தவக்குல், ஒரு பறவைக்கு உண்மையான நம்பிக்கை, உண்மையான தவக்குல் பறவைக்கு இருக்கு. அந்த பறவை காலையில வெளியில போகும்போது போயிட்டு மீண்டும் சாயந்தரம் தம் வீட்டுக்குள்ள வரும்போது என் ரப்பு கொடுப்பா அப்படிங்கிற அந்த நம்பிக்கையோட போகுது, வருது. அல்லாஹ் அதுக்கு என்ன தேவையும் அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் கொடுக்குகிறான். அந்த மாதிரி தவக்குல் நம்பிக்கை இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான், நம்மளுடைய வாழ்வாதாரத்தை அல்லாஹ் விசாலப்படுத்துவான் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அதே நேரத்தில் நம்மளுடைய ரிஸ்க்கு தடைபடக்கூடாது, வாழ்வாதாரம் விசாலமாகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய உறவினர்களோடு நாம் முதல்ல நெருக்கமாக இருக்கணும். அதே போல இபாதத்துடைய விஷயத்துல மன நிறைவோடு செய்யணும். நம்மளுடைய இபாதத்துகள் பரிபூர்ணமாக ஆசையோட ஆர்வத்தோட நாம செய்யணும். 3வது, தாராளமாக செலவு செய்யணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும். பள்ளிவாசல், மதரசாக்கள் இது போன்ற காரியங்களுக்காக, பள்ளிவாசல் மதரசா அப்படின்னு சொன்ன உடனே ஒரு செய்தியை ஞாபகப்படுத்துறேன். எனவே நம்மளுடைய மதரசா வரக்கூடிய 16ஆம் தேதி ஆண்டு விழா நடைபெற உள்ளது. எனவே அந்த நம்மளுடைய மதரசாவுக்காக, நம்முடைய பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்கள் தாராளமாக உங்களால் என்னென்ன, ஏன்னா பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய கல்விக்காக வேண்டி நாம செலவு செய்யக்கூடிய ஒவ்வொரு ரூபாயும் நீங்க எவ்வளவு கொடுத்தாலுமே அவைகள் எல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக, அந்த பிள்ளைகள் ஓதும் காலம் எல்லாம், மதரசாவில் அந்த பிள்ளைகள் ஓதும் காலம் எல்லாம் உங்களுக்கு நன்மைகளாக வந்து உங்களுடைய அக்கௌண்ட்ல விழுந்துகிட்டே இருக்கும். அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதனால மதரசாக்களுக்காக, பள்ளிவாசலுக்காக வேண்டி உதவி செய்யக்கூடிய விஷயத்துல நீங்க ஒரு 2ஆம் பட்சமாக யோசிக்காம நீங்க அதிகமாக நம்முடைய பிள்ளைகளுக்காக, என்ன நம்மளுடைய மதரசாவில் பிள்ளைகளுக்காக நீங்க நிறைய ஊக்கப்படுத்துவதற்காக வேண்டி நீங்க என்ன செய்யலாம், நீங்க நிறைய பரிசு பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், நிறைய நீங்கள் அவர்களுக்காக வேண்டி நீங்கள் காசு பணங்களை நீங்க கொடுக்கலாம். ஏதாவது ஒண்ணு பிள்ளைகளுக்காக, ஏன்னா நம்ம ஏன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு 2ஆம் பட்சமாக யோசிக்காம ஏதாவது ஒண்ணு. ஏன்னா இப்போ நம்ம சின்ன சின்ன பொருட்களை வாங்கி கொடுத்து அவர்களை ஆர்வமூட்டும் போதுதான் அவர்கள் பிற்காலத்துல மிகப்பெரிய ஒரு ஆசிரியர்களாக, மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நல்ல கல்வி உள்ள குழந்தைகளாக வருவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். எனவே இந்த இடத்துல வந்ததுனால அதை ஞாபகப்படுத்துகிறேன். எனவே
நாம இந்த இரவுல அல்லாஹ்விடத்துல கேட்க வேண்டிய இரண்டாவது ரிஸ்க், நம்மளுடைய வாழ்க்கையில வாழ்வாதாரம் தடைபடாமல் இருப்பதற்கான அதை நாம கேட்கணும். மூன்றாவதாக முபத்தல்லன் ஃபஆஃபியஹு, நாம இந்த உலகத்துல எந்த விதமான முசீபத்து இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக, ஏன்னா இதெல்லாம் முன் வச்சு தான் நாம என்ன செஞ்சோம், 3 யாசீன்கள் நாம மக்ரிபுக்கு பின்னால நாம ஓதணும். அதனுடைய பரக்கத்தை கொண்டு அந்த புனிதமான யாசீன்ல ஓதக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினுடைய பரக்கத்தை கொண்டு அல்லாஹ் நமக்கு, நாம இந்த இரவிலே அல்லாஹ் எதையெல்லாம் நம்ம கேட்கல அப்படின்னாலும் நீ இரக்கம் உள்ளவன். அந்த அடிப்படையில் எங்களுடைய மக்கள் இந்த சபையில அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு என்னென்ன ஹலாலான எண்ணங்கள் தேவைகள் இருக்குகிறதோ அவைகள் அனைத்தையும் நீ முழுமையாக நிறைவேற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தருவானாக. நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆஃபியத், ஆரோக்கியம் அப்படிங்கிறது இப்போ ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயமா பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா அல்லாஹ்வுக்கு பிடித்தது ஆரோக்கியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஐயுன்னாசி கைருன், மக்கள்ல யாரு சிறந்தவர்கள் அப்படின்னு கேட்கும்போது லிமன் தால உம்ருஹு வ ஹஸுன அமலுஹு, யாருடைய அமல் அழகாகி யாருடைய ஆயுள் நீடிக்கப்பட்டு யாருடைய அமலும் அழகாகுதோ அவர்கள்தான் இந்த உலகத்துல மக்களில் சிறந்தவர்கள், அவர்கள்தான் சுபசோபனம் பெற்றவர்கள். ஏன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோட இந்த உலகத்துல வாழணும். அதெல்லாம் நம்ம இந்த உலகத்துல நாம் அதிகமாக, இந்த இரவுல நாம் அதிகமாக துஆ செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் இன்ஷா அல்லாஹ். இந்த 3 விஷயங்கள். இப்ப இதையெல்லாம் தாண்டி இப்ப நம்ம கேட்டது எல்லாமே நமக்கானது. நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கணும், பாவம் இல்லாமல் மன்னிப்பு எனக்கு வழங்கணும், நான் இந்த உலகத்தில் எல்லா வகையான வாழ்வாதாரங்கள் கிடைக்கணும், நிம்மதி வேணும், எல்லாமே நமக்கான விஷயத்தை பூராமே நம்ம எல்லாம் இந்த ரோல கேட்கணும். கடைசியாக மிக முக்கியமான ஒரு அமல் கபர் ஜியாரத். இந்த கபர் ஜியாரத்துடைய விஷயத்தில் நாம் ரொம்ப பொடுபோக்குத்தனமாக, இன்னைக்கு ஒரு நம்முடைய மஹல்லாவில் ஒரு மவுத்து அப்படின்னா, அல்லது நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது ஒருத்தர் மவுத்துன்னு சொன்னால் அவரோட நாம் அந்த ஜனாசாவோட நம்ம கபிரிஸ்தானுக்கு அடக்கம் செய்யப்படக்கூடிய இடத்துக்கு நம்ம போவோம். போயிட்டு வந்ததற்கு பின்னால் அடுத்த மொஹல்லாவில் அடுத்த குடும்பத்தில் ஏதாவது ஒரு மவுத்து நிகழ்ந்தால் நம்ம அவங்க ஜனாசாவோட பின்தொடர்ந்து கபிரிஸ்தானுக்குள்ளே போவோம். மவுத்தே விழுகலை, மவுத்தே வரலை, யாருக்கும் மவுத்து ஏற்படலை, அந்த மொஹல்லாவில் மவுத்து நடக்கலை அப்படின்னா அந்த கபிரிஸ்தானுக்கு பக்கம் நம்ம தலை வச்சு கூட நம்ம எட்டி பார்க்க மாட்டோம். இது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். எனவே அல்லாஹ் நமக்கு நீண்ட நம்முடைய மொஹல்லாவில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே அல்லாஹ் நீண்ட ஆயுளை ஏற்படுத்தி தருவானாக. எனவே மன்னரை உடைய விஷயத்தில், அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த கபருடைய விஷயத்தில் நாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக, ஏன்னா இறந்தவர்களுடைய இடத்தை, இறந்தவர்களுடைய கபறுகளை நீ சும்மா கடக்காதே என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். நிறைய பேர் எங்கெங்கோ கிடைக்கிற இடத்துல, கார் பஸ் ரோடு எல்லாம் போகக்கூடிய இடத்துல எங்கெங்கெல்லாம் புதைச்சி வச்சிருப்பாங்க. எனவே நம்முடைய மார்க்கம், எனவே நீங்க ஒரு கபிரிஸ்தானை கடந்து சென்றால், ஒரு கபராளியை நீங்கள் கடந்து சென்றால் சும்மா கடக்காதே. எனவே அவர்களுக்கு நீ சலாம் சொல்லிவிட்டு போ என்று சொன்ன மார்க்கம் நம்முடைய மார்க்கம். என்ன, அவர்களையும் நாம் மதிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே அவர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல நாம மனமுருகி நாம் அவர்களுக்காக வேண்டி, அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த மௌத்தாக்களுக்காக வேண்டி அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும் என்று நாயகம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான ஒரு மார்க்கம். அந்த இடத்துல போய் நின்றுகிட்டு வளவளன்னு கொலன்னு பேசிக்கிட்டு நிற்க கூடாது. இதெல்லாம் மார்க்கத்துல அருவருப்பான, எல்லாம் இங்கிருந்து போகும்போதே, இங்கிருந்து நடக்கும் போதே என்னெல்லாம் உட்கார்ந்து, அதாவது
போகும்போது நம்ம 2 பேரும் போவோம்டா, நான் நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட பேச வேண்டியது இருக்குது அப்படின்னு போகும்போது பேசிக்கிட்டே போகிறது, உள்ளுக்குள்ளே போய் நின்று பேசுறது, மீண்டும் அங்கேருந்து வரும்போது நின்று இங்கே வந்து பேச்ச முடிக்கிறது, அதுக்குள்ளே நம்ம நினச்சது எல்லாத்தையுமே பேசி முடிச்சிடும். இதெல்லாம் வந்து ஒரு ஒரு அசிங்கமான ஒரு காரியம். நிறைய இதெல்லாம் செய்யக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் இன்னைக்கு வர இதெல்லாம் யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா கபிரிஸ்தானுக்குள்ளே போய் நின்னதுமே ஆளாளுக்கு ஏதாவது ஒன்று பேச ஆரம்பிச்சிடுறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு எல்லாம் கூடி இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் திடீர்னு ரசூல்லாவை காணோம். எங்கடா போனார், இங்கே தானே இருந்தாங்க, எங்கே போனாங்கன்னு ஆளாளுக்கு எல்லா சஹாபாக்கள் தேடுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களும் தேடுறாங்க. பார்த்தா ஜன்னத்துல் பக்கி, மதீனாவில் இருக்கக்கூடிய அடக்க ஸ்தலம், நிறைய முஸ்லிம்கள், நிறைய சஹாபாக்கள், நிறைய இஸ்லாமியர்கள் அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஜன்னத்துல் பக்கியில நின்றுக்கிட்டு தங்களுடைய தலையை வானத்தை நோக்கி பார்த்தவர்களாக நபிகள் நாயகம் அந்த கபிரிஸ்தான்ல நின்று கொண்டு இருந்தார்கள். எல்லா ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க வந்து சொல்றாங்க, அவங்க அந்த போன நேரம் அது பராத்துடைய இந்த இரவுல அவங்க போய் நின்று கபர் ஜியாரத் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னா, கபர் ஜியாரத் என்பது நம்முடைய மார்க்கத்துல அது ஒரு பித்அத்தான காரியம் அல்ல. எனவே அது ஒரு செய்யக்கூடாத ஒரு காரியம் அல்ல. இன்னைக்கு கபர் ஜியாரத்தை கூட இன்னைக்கு அதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம், அதாவது இந்த பராத்துடைய இரவுல எதையுமே செய்யாத, பள்ளிக்கு போகாத, போய் வீட்டில் போனை படுத்துக்கிட்டு யூடியூப், வாட்ஸ்அப் எல்லாத்தையும் பார்த்து நீ கெட்டுப்போ அப்படின்னு சொல்ல வர்றாங்களா, இல்லை வேற என்னத்தை அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறது தெரியல. எனவே கபர் ஜியாரத் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு நடைமுறை. ஏன்னா ஜூருல் குபூர் ஃபஇன்னஹா தذكركுமுல் ஆஹிரா, நீங்கள் கபர்களை நீங்கள் ஜியாரத் செய்யுங்கள், உங்களுக்கு அந்த ஜியாரத் மறுமையை ஞாபகப்படுத்தும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அது மட்டும் அல்லாமல் கபராளிகளுக்கு நாம என்ன சொல்லணும், ஆரம்பத்துல சொன்னமா இல்லையா, நீங்கள் கபராளிகளை நீங்க சும்மா கடந்து போவாதீர்கள், சலாம் சொல்லுங்கள். என்ன சலாம் சொல்ல வேண்டும்? அஸ்ஸலாமு அலைக்கும் யா தார கௌமி முஃமினீன் வ இன்னா இன்ஷாஅல்லாஹ் பிக்கும் லாஹிகூன். நிறைய புது வகையான நிறைய ஹதீஸ்கள்ல நிறைய வகையான டிஃபரெண்டா வருது. ஆக மொத்தத்தில் என்ன அப்படின்னா, கபராளிகளே உங்களுக்கு சாந்தியும் சலாமும் உண்டாகட்டும், எங்களுக்கு முன்னாடி நீங்க போயிட்டீங்க, உங்களுக்கு அடுத்து நாங்க இன்ஷா அல்லாஹ் நாங்க வரப்போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்க அரபியில நீங்க நபிகள் நாயகம் அவர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம், அதாவது மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா, நம்முடைய குடும்பத்தார்கள் யாராவது மௌத்தாயிட்டாங்கன்னு சொன்னா அவங்கள கொண்டு போய் அடக்கம் பண்ணிட்டு அதோட அவங்களுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. நம்மளுடைய தந்தையோ அல்லது நம்மளுடைய தாயோ அல்லது நம்மளுடைய குடும்பத்தில் நம்மளுடைய பெற்றோர்கள் யாராவது சொத்து உள்ள தந்தை மூத்தாயிட்டாரு அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய தந்தையில கொண்டு போய் அடக்கம் செஞ்சுட்டு வந்ததுக்கு பின்னாடி அவருக்கும் நமக்கும் உறவு முடிஞ்சு போச்சு, அடுத்து அவருடைய சொத்தை பத்தி, அவருடைய சொத்தை கூறு போட்டு யார் யாருக்கு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு பேசக்கூடிய ஒரு சமுதாயமாக நம்முடைய சமுதாயம் இருக்குது அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு அசிங்கமான கேவலமான ஒரு செயல். எனவே நம்மை விட்டு நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய உறவினர்கள் யாரு மூத்தானாலும் அவர்கள் நம்மளுடைய பார்வைகளை விட்டு தான் மறைந்திருக்கிறார்களே ஒழிய, இன்னும் அவர்கள் அவங்க நம்மள்ட்ட எதிர்பார்க்கிறது, எனக்காக நீங்க துவா செய்யுங்க, அவங்க எனக்காக வேண்டி துவா, என்னுடைய பிள்ளை, என்னுடைய குடும்பம், என்னுடைய உறவினர்கள் எனக்காக வேண்டி துவா செய்ய மாட்டார்களா என்று அவர்கள் நம்முடைய துவாக்களுக்காக நாம் செய்யக்கூடிய, அவர்கள் செய்த பாவத்திற்காக வேண்டி நாம இங்க மன்னிப்பு கேட்பதை அவர்கள் விரும்புகிறார்கள் என்பதைத்தான் நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லி தருகிறது. எனவே ஜியாரத் அப்படின்னாலே சந்திக்குதல் என்றுதான் பொருள். அதனால நம்மளுடைய முன்னோர்களை சந்திப்பதற்காக வேண்டித்தான் நாம கபர் ஜியாரத் அப்படிங்கிறத நாம ஒன்று ஏற்படுத்தி வச்சிருக்கிறோம். எனவே கபர் ஜியாரத்துடைய விஷயத்துல நாம இன்னைக்கு மட்டுமல்ல எப்பவுமே நாம கபர் ஜியாரத்துடைய விஷயத்தில் நாம கொஞ்சம் எச்சரிக்கையாக நாம இருக்கணும். ஏன்னா பராத் மேராஜ், இந்த லைலத்துல் பராத் மேராஜ், இது போன்ற புனிதமான இரவுகள், அது இது எதுவுமே வேணாம், எல்லாமே தலாலத்து, அது பித்அத்துன்னு சொல்லக்கூடிய மக்களுக்கு, சமுதாயத்திற்கு, அந்த கூட்டத்திற்கு நம்முடைய ஷரியத்
ஷரியத்தினுடைய அடிப்படையில் இபாஹத்துல் குரூஜி இலல் மகாபிர் வ ஜியாரத்துல் குபூர், நீங்கள் கபர்களை நீங்கள் ஜியாரத்து செய்யுங்கள், கபர்கள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த கபருடைய இடத்திற்கு நீங்கள் வெளியாகுவது அது மிகப்பெரிய ஒரு முக்கியமான, அது ஒரு மார்க்கத்தினுடைய ஷரியத்தினுடைய அடிப்படையில் அது அனுமதிக்கப்பட்ட விஷயம் என்பதாக நமக்கு மார்க்கம் சொல்லி தருகிறது. கபர் ஜியாரத் அப்படிங்கிற விஷயம் என்பது ஜியாரத்து 4 வகையான ஜியாரத். கடைசியாக இன்னும் ஒரு 5 நிமிடத்தில் முடித்துக் கொள்வேன் இன்ஷா அல்லாஹ். ஜியாரத் அப்படிங்கிறது 4 வகையான ஜியாரத் இருக்கு. ஒன்று, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை ஜியாரத்து செய்வது. அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. ஏன்னா மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, மன்சார கபரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, யார் என்னுடைய கபரை ஜியாரத்து செய்கிறார்களோ அவர்களுக்கு என்னுடைய ஷஃபாஅத் வாஜிபாகி விட்டது. அப்படிப்பட்ட நசீபை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் தருவானாக. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ரவுலாவை ஜியாரத்து செய்தால் ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத்து செய்தவர்கள் எல்லாம் பாக்கியம் பெற்றவர்கள், அவர்கள் எல்லாம் அருளுக்குரியவர்கள். ஏன்னா அவர்கள் நபியினுடைய ஷஃபாஅத்துக்கு சொந்தக்காரர்கள், நபியினுடைய ஷஃபாஅத் அவர்களுக்கு வாஜிபாகி விட்டது. அது மட்டுமல்ல, மன் ஹஜ்ஜ ஃபஸார கபரி பஅதி வஃபாத்தி, என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால் யார் என்னுடைய கபரை ஜியாரத்து செய்ய வருகிறார்களோ ஃபகஅன்னமா ஸாரனி ஃபி ஹயாத்தி, அதாவது என்னோடு உயிரோடு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னோடு ஜியாரத்து செய்தவர்களை போல. யாரு ரசூலுல்லாஹ்வுடைய ஹஜ்ஜுடைய காலகட்டத்தில் யாரு ரசூலுல்லாஹ்வுடைய கபரை ஜியாரத்து செய்கிறார்களோ நபிகள் நாயகம் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது ஜியாரத்து செய்யக்கூடிய ஒரு மனிதரை போல அப்படின்னு மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட இந்த உலகத்தில் உம்ரா செய்யக்கூடியவர்களாக, ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாக, உம்ராவையும் ஹஜ்ஜையும் அல்லாஹ் எல்லாம் வல்ல இறைவன் இங்கு இந்த சபையில் அமர்ந்திருக்கக்கூடிய நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள், மனைவி, மக்கள், ஒரு தாய் தந்தை எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இன்ஷா அல்லாஹ் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் அதை நசீபாக்கி தருவானாக. இது முதலாவது ஜியாரத். இரண்டாவதாக இறை நேசர்களுடைய கபறுகளை செய்யக்கூடிய ஜியாரத், வழிமாறுகளை. மூன்றாவதாக பெற்றோர்கள், நம்முடைய சகோதரர்கள், நம்முடைய உறவினர்களை செய்யக்கூடிய ஜியாரத். எனவே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இன்னைக்கு போய் அடக்கம் பண்ணிட்டா அவ்வளோதான், நமக்கும் அவர்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்துடுறோமா இல்லையா? இது பெரிய முட்டாள்தனமான ஒரு விஷயம். எனவே இன்னும் சொல்ல போனால் நம்மளுடைய பெற்றோர்கள் யாராவது வஃபாத்தாகி இந்த கபரிஸ்தானில் இருக்கிறாங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம், ஒரு யாசீன் ஓதுறதுக்கு ஒரு 5 நிமிஷம் அல்லது ஒரு 10 நிமிஷம், ஒரு துவா கேட்பதற்கு ஒரு 5 நிமிஷம், போயிட்டு வர்றதுக்கு ஒரு 5 நிமிஷம். பக்கத்தில் தான் இருக்குது நம்மளுடைய முஹல்லா, நமக்கு பக்கத்தில் ஜியாரத்து செய்வதெல்லாம் பக்கத்தில் இருக்கு. எனவே நம்முடைய பெற்றோர்களுக்காக, இறந்து போன பெற்றோர்களுக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம், 1/4 மணி நேரம் அவர்களுக்காக வேண்டி நம்மளால ஒதுக்க முடியலை அப்படின்னா, அல்லது டெய்லியும் போக முடியலையா, வாரத்தில் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை, வாரத்தில், ஏன்னா ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை என்பது நமக்கான பெருநாள். அந்த வெள்ளிக்கிழமையாவது நாம போய் நம்முடைய பெற்றோர்களுக்காக அல்லது நம்மளுடைய முன்னோர்கள், நம்முடைய குடும்பத்தில் யாராவது நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு பிரியமானவர்கள் யாராவது நம்மை விட்டு போயிருந்தா, உயிரோடு இருக்கும்போது நம்ம அவங்களோட எந்த அளவுக்கு நாம உறவு வைத்துக் கொள்கிறோமோ அவர்கள் நம்மை விட்டு போய்விட்டார்களே அப்படிங்கிற அந்த ஏக்கத்துல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாம போய் அவர்களுக்காக வேண்டி நாம ஜியாரத்து செய்வது நம்முடைய கடமை. எனவே 40 நாள் மௌத்தாயி 40வது நாள் அல்லது ஒரு வருஷம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா என்னைக்காவது ஒரு நாள் அந்த கபரி எந்த இடத்துல இன்னும் சொல்லப்படும் எந்த அளவுக்கு இருக்கிறாங்கன்னா, கண்கூடாகவே நம்ம பார்த்துருக்கிறோம். என்னன்னா, அடக்கம் செய்யப்பட்டதற்கு பின்னால் உங்க அத்தாவை இந்த இடத்துல தான் அடக்கம் பண்ணாங்க, ஆனா சரியா இந்த இடம்னு தெரியலையே அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பேர் அந்த கபரெல்லாம் மறைஞ்சு, அந்த கபரு உள்ள குழி விழுந்து மண்ணோட மண்ணா போய் எந்த இடம்னே தெரியாத அளவுக்கு மறந்து, எங்கேனே தெரியல ஆனா இங்கதான் இந்த இடத்துல தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு, அது 1 வருஷத்துல 2 வருஷத்துல அப்படிப்பட்ட மக்கள் எல்லாம் தன்னுடைய
கபருடைய ஜியாரத்தை எல்லாம் அந்த மைய அடக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த இடத்தை மறந்த ஒரு வாழ்க்கையாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் ஜியாரத்து செய்ய சொன்னாங்க? நீங்க செய்யுங்கள், உங்களுக்கு மறுமை, மன்னரை, கபருடைய அந்த மௌத்தினுடைய சிந்தனைகள் உங்களுக்கு ஏற்படும் என்பதற்காக வேண்டி சொன்னார்கள். நான்காவதாக பொதுவாக முஸ்லிம்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்வது. எனவே ஜியாரத்துடைய விஷயம் இன்னைக்கு இந்த பராத்துடைய இரவுல மஸ்ட் என்ன அப்படின்னு சொன்னா இந்த ஜியாரத்து தான். இந்த கபருடைய நம்ம கபிரிஸ்தானுக்கு போய் ஜியாரத்து செய்வது. ஆனா எதை நம்ம முக்கியம் அப்படின்னு சொல்றோமோ அந்த கபருடைய ஜியாரத்துடைய விஷயத்துல தான் நாம போகும்போது தான் மக்கள் கூட்டம் யாருமே இருக்கிறது இல்லை. 10 பேர் 20 பேரோட வரும். எனவே முக்கியம் இந்த பராத்தினுடைய இரவுல மஸ்ட் என்ன? கபரு ஜியாரத். எனவே அதனால இதுவரைக்கும் இல்லாம இருந்தது போனது போகட்டும். எனவே இப்ப இருக்கக்கூடியவர்கள் அனைவர்களும் அல்லாஹுவுக்காக, ரசூலுக்காக தயவு செய்து நாம கபரு ஜியாரத்தை முழுமையாக நாம் எல்லோரும் முழுமையாக கபரு ஜியாரத்து வரைக்கும் நம்ம போய் அங்கு அடக்கம் செய்யப்பட்ட இருக்கக்கூடிய முன்னோர்களுக்காக வேண்டி நாம் துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல நசீபை எல்லாம் அல்ல இறைவன் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. இந்த புனிதமான இந்த இரவிலே நாம் என்னென்ன அமல்கள் செய்ய இருக்குகிறோமோ, இந்த பயானிலே நாம் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நாம் கேட்டோமோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கான ஒரு நல்ல நசீபை எல்லாம் அல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. எஞ்சி இருக்கக்கூடிய அடுத்த ஒரு 2 வாரத்தில் அடுத்து வரக்கூடிய ரமலானை முழுமையாக அடையக்கூடிய ஒரு நல்ல நசீபை எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஏற்படுத்தி தந்து இந்த புனிதமான இந்த இடத்திலே அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியது போல் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சுவனத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலே அமர்ந்து அந்த இடத்துல நம்ம எல்லாம் ஒன்று கூட்டுவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோருக்கும் எல்லாம் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.